நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு நேரம் தான் கிடைக்கும். அது எந்த டைம் தெரியுமா? இந்த தருணம் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வேலைகளை தள்ளி போடுறது தான். நான் அதை நினச்சி பல தடவைகள் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி வேலையை தள்ளி போடுறதுனால சோம்பல் நம்மளை சாப்பிட்ரும் அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா? முழுமையான வேலை தாங்க நமக்கு சந்தோஷத்தை தரும். பாதியாக எதை செஞ்சாலுமே ஒரு திருப்தியே இருக்காது. ஒரு ஓட்டையான பாத்திரம் சொட்டு சொட்டா தண்ணி என்ன நடக்கும்னா அந்த பாத்திரத்திலிருந்து வத்த வச்சிரும். இந்த மாதிரி நம்மளுடைய நினைவுகள், எண்ணங்கள் அந்த வேலை எல்லாத்தையுமே உரைய பண்ணிடும், இல்லாட்டி இல்லாமலே பண்ணிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும். உதாரணமாக ஒரு சின்ன பையன் சொல்கிறான், நான் பெரிய ஆளாகி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பெரிய ஆள் ஆனதும், நான் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், படித்து முடித்ததும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே வாழ்க்கை போகுது. வேலைக்கு போகிறான், வேலைக்கு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த கேள்வியை கேட்டால் அவன் சொல்கிறான், வேலையெல்லாம் முடித்து நான் எப்போ பென்ஷன் போகிறனோ அந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக வாழ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பென்ஷனும் போயிடுறான், ஓய்வு கிடைச்சிருது, வீட்டில் இருக்கிறான். அந்த நேரம் அவன் யோசிக்கிறான், என் சந்தோஷத்தெல்லாம் என் வாழ்க்கையில் நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி. நம்ம ஸ்டோரியும் இப்படி இருக்கக்கூடாது இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, நான் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 6 மாசத்துல இதுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும், அதுக்கு பிறகு இதை தூங்கலாமே அப்படின்னு சொல்லி. இதுக்கு சொல்லுவாங்க ஆராய்ச்சி முடக்கம், சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், இன்னொரு 1 மாசத்துல ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றது? தயாராகும் நோய் அப்படின்னு சொல்றது. சாக்கு போக்கு சொல்றவங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு தரம் தாங்க வாய்ப்பு வரும், திரும்ப திரும்ப வராது. உடையம் போட்டு போட்டு நாடகத்துக்கு ஒத்திகை வைக்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க. ஃபைனலா ஸ்டேஜில் ஏறி நடிக்கிறது தான் வாழ்க்கை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம கட்டாயமா இறங்கி செஞ்சே ஆகணும். தள்ளி போடக்கூடாது. நோ எக்ஸ்கியூசஸ், நோ லேசினஸ். அது ரெண்டுமே பெரிய புற்றுநோய்க்கு சமன்க. அரிச்சு நம்ம வாழ்க்கையவே இல்லாமக்கிடும். ஒரு சிலர் வீட்டில இருந்து வெளியில போறதுக்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே எல்லா சிக்னலும் கிரீன் ஆன பிறகு நான் கிளம்பி போனா இருந்தா எந்த தடையும் இருக்காது, அப்படியே போய் சேர்ந்துடலான்னு. இது சாத்தியமான விஷயமாங்க. கிளம்பி போனா தாங்க சிக்னல் அடையலாம். கிரீன் ஆகும், கிரீன் ஆகிற நேரம் தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கலாம். ரெட் வரும், அதுக்காக வீட்டில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அதை அடைய முடியாது, அச்சீவ் பண்ணவும் முடியாது. வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்பட வைக்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் இப்படி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாம், இது அப்பவே நான் செஞ்சிருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல ஒரு சிலர். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பாவிக்கவே கூடாதா இருந்தா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யணும்? இப்போதே செய். வெற்றி அடைஞ்சவங்களாம் நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வந்திருக்காது அப்படின்னு? வந்திருக்கும். வேலையை தள்ளி போட அவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை செய்யலை, தொடர்ந்து முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. தள்ளி போடாம எப்படி சரி கடந்து போயிருக்கிறாங்க. அதனால சாதிச்சிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கான கேள்வி ஒன்று தாங்க, உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் நாளைக்கு செய்வோம் தள்ளி போட்டிருக்கீங்க, அதெல்லாம் இப்பயே செய்யுங்க. அப்பதான் நீங்க எதையும் சாதிக்க முடியும்.